நூடலுயிர் கூடும் பிறவி குணஞ்செய்த மானந்தி கூடும் அவர் தமது உள்ளத்துள்ளே நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் அண்டலிங்கத்தில் 1716 என்று நாம் சிந்திக்கின்றோம். இந்த பாடல்ல நமக்கு என்ன குறிப்பிட விரும்பும் என்றால் சுருக்கமா சொன்னோம்னா, எல்லாத்திலும் இருக்கின்ற ஒன்று என்னன்னா அந்த அருட்பெரும் ஜோதி அக்னி. ஒரு உயிர் இருக்குன்னா அந்த சூடு இருக்கணும். ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அக்னி இல்லைன்னு அர்த்தம். அப்ப எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற அக்னி அவன்தான் இறைவன். சரி, பிரம்மா, திருமாலு, உயிர்களெல்லாம் தலைவன் உருத்திரன். அப்புறம் உலகத்துல முக்கியமானது என்ன? சூரியன். தேவர்கள்லாம் தலைவன் இந்திரன். நம்ம பார்க்கிறோம்னா அதுல ஒளியாக, கண்ணுக்கு ஒளியாக இருக்கின்றவன், குளிர்ந்தத்தை தருகின்ற சந்திரன். இவை எல்லாமே லிங்கத்தின் வடிவங்கள் அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய சாராம்சம். 1716 நம்ம ஆன்மீக தத்துவத்தை மட்டும் சொல்லல. இங்க நமக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுக்க வர்றாரு. என்னன்னாக்கா, அண்ட சராசரங்கள். இப்ப உலகத்துல இருக்கிற கோலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம்னு வச்சுக்கீங்களா, பூமி மட்டும்தான் லிவிங் அட்மாஸ்பியரா இருக்கு. மற்றதெல்லாம் ஓவர் கோல்டு, ஓவர் ஹீட். ஆனா அதுலயும் இருக்கின்றான், அனைத்து தேவர்கள்ட்டையும் இருக்கின்றான், எல்லா பொருட்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். பேரொளி, சிற்றொளி, பேரொளி, அக்னி, குளிர்ச்சி, இப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதான் அந்த பாடல். ஒன் சுடரோன், ஒத்தந்தான் அவன். ஒன் சுடரோன் அயன்மால் பிரசாபதி. ஒன் சுடரோன் அயன்மால் பிரசாபதி. ஒன் சுடரான இரவியோடு இந்திரன். ஒன் சுடரான இரவியோடு இந்திரன். கண் சுடராகி கலந்து எங்கும் தேவர்கள். கண் சுடராகி கலந்து எங்கும் தேவர்கள். தன் சுடராய் எங்கும் தற்பரம் ஆமே. தன் சுடராய் எங்கும் தற்பரம் ஆமே. பதப்பொருள் பார்க்கறோம்னு வச்சுங்களா, ஒன் சுடரோன் அப்படின்னா ஒரே ஒளிமிக்க அக்னி. அவன் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றான்? பிரம்மன், திருமால், உயிர்களுடைய தலைவனுடைய உத்தரன், சூரியன், முன்னாடியே சொன்ன மாதிரிதான் தேவேந்திரன். அனைத்து உயிர்களுக்கும் தேவர்களுக்கும் பார்க்கும் கண் ஒளியாக. இது அடுத்தது. ஏனே 33 கோடி தேவர்களுக்கும் குளிர்ந்த சந்திரனாக. எங்கும் தற்பரம் ஆமே, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றவன் சிவபெருமானே அப்படின்றார். அப்ப அனைத்து உலகங்களிலும் நீக்கமர பறந்து விரிந்திருக்கும் சிவபெருமான் ஒரு தனித்து ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறவன் அல்ல. இந்த அண்டத்தின் அனைத்து ஆற்றல்களிலும் கலந்து இருக்கின்றான். பேரொளியாக இருக்கின்றான், அக்னியாக இருக்கின்றான், படைக்கும் கடவுளாக பிரம்மனாக இருக்கின்றான், காக்கும் கடவுளான திருமாலாக இருக்கின்றான், உயிர்களின் தலைவனான உரித்திரனாக இருக்கின்றான், பகலிலே உலகையே இயக்கக்கூடிய சூரியனாக இருக்கின்றான், தேவர்களின் தலைவனான இந்திரனாக இருக்கின்றான். அனைத்து தேவர்களும் அனைத்து உயிர்களும் ஒரு பொருளை காண வேண்டும் என்றால் கண்ணின் ஒளியாக கலந்து நிற்கின்றான். இரவிலே குளிர்ச்சி தருகின்ற நிலவாக இருக்கின்றான். அப்ப அனைத்து தேவர்களின் வடிவங்களாகவும் எங்கும் பரவி நிற்கும் லிங்கமாகவும் அவனே இருக்கின்றான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப எல்லா இயக்கத்துக்கும் தேவையான சூரியனாக, சந்திரனாக, நெருப்பாக,
முத்தொழில் புரியும் தேவர்களில் எல்லாத்தையும் அண்டத்தின் அனைத்து பேராற்றல்களிலும் நம் கண்ணிலும் ஒளியாகவும் தேவருமான் வடிவங்கள் அப்படின்றதான் அந்த பாடலுடைய ஆழமான கருத்து. இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம்னா, இறைவன் எங்கும் நிறைந்தவன், எல்லா ஒளிகளிலும் அவனே மூலப்பொருள் அப்படின்ற கருத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாரு. ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. சிவபெருமானுடைய அருளால வழிகாட்டுதலால தேவர்கள் பெரிய வெற்றி பெற்றாங்க. அவங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, தேவர்களுக்கு ஒரு தலகணம் வந்துச்சு, நாம தான் ஜெயிச்சோம் அப்படின்னு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்முடைய வலிமையாலதான் நம்ம அசுரர்களை ஜெயிச்சோம், அதனால நாம தான் இந்த அண்டத்தெல்லாம் காக்கிறோம் அப்படின்னு இந்திரன், சூரியன், அக்னி, வாயு எல்லாருக்கும் அவங்களும் பேசிக்கிட்டாங்க. நாம தான் நம்மளோட ஒற்றுமையா இருந்தோம்னா அந்த உலகத்தை நம்ம கட்டி காப்பாத்தலாம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சு, யார் பெரியவன் அப்படின்னு. சரி, இந்த தேவர்களுக்கு கூட இது ஒரு பிரச்சனையா வந்துச்சு. இத சிவபெருமான் பாக்குறாரு, இந்த அறியாமை எப்படி நீக்கிறது அப்படின்னு பாக்குறாரு. அவர்களுக்கு உண்மையை உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே ஒரு பேரொளி பிழம்பாய், மிகப்பெரிய பூத வடிவமாய், எச்ச வடிவமாய் அவங்க முன்னாடி போய் தோன்றாரு. ஒரு விசித்திரமான பிரமாண்டமான பேரொளி. தேவர்கள்லாம் மிரண்டு போறாங்க, யார் இவரு, இவரோட ஆற்றல் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்கும்போது தேவேந்திரன் என்ன பண்றான், அக்னியை அனுப்புறான். அக்னி என்ன பண்றான், எத்தன் பெரிய பேரொளி பிழம்பு அக்னியை பார்த்து உன்னுடைய ஆற்றல் என்னன்னு கேட்கிறான். நான் தான் அக்னி தேவன், இந்த அண்டத்தில் உள்ள எல்லா பொருளையும் நொடி போயில சாம்பலாக்கிடுவேன், அப்படிப்பட்ட ஆற்றல் எனக்கு இருக்கு அப்படின்றான். உடனே அந்த எச்சன் சொல்றான், உன் முடி இருக்கு பாரு சிறிய புல்லு, இத நீ எரி பார்ப்போம் அப்படின்றாரு. அக்னி சிரிச்சுக்கிட்டே முழு ஆற்றலையும் திரட்டி அந்த புல்லை எரிக்க முயல்படுறாரு. ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த துரும்ப புல்ல கிள்ள கூட முடியல. அவமானம் தாங்காம அக்னி பின்னு வாங்கினான். அடுத்து காற்றுக்கு அதிபதியான வாயுதேவன் சென்றான். அவன்கிட்ட அதே கேள்வி கேட்டான். நான் நினைத்த அந்த உலகத்துல மலையையும் மரங்களையும் கடலையும் ஒரே மூச்சுல அசைத்து சின்னாபண்ணம் ஆக்க முடியும் அப்படின்றான். அப்படியா, சரி, உன் முன்னிருக்கு பாரு ஒரு புல்லு, இந்த புல்ல ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு அசைக்க முடியுமா பாருன்றான். அவன் தன்னுடைய முழு வேகத்தையும் திரட்டுறான், புயலை கரட்டுறான், இன்னமும் போராடி பாக்குறான், ஒரு மில்லிமீட்டர் கூட அசைய முடியல. அப்ப வாயு என்ன பண்றான்னா தலை குனிஞ்சிடும். அப்ப இறுதியா என்ன பண்றாங்கன்னா, தேவரோட இந்திரன் நேரா வரான். அவன் பேரொளி வடிவமா இருக்கின்ற அந்த ஞான சக்தி அப்ப வெளியில வருது, உமாதேவி. உடனே இந்திரன் அன்னைய வணங்குறான். அது தேவர்களாகிய நாங்கள் தான் அந்த உலகை இயக்குவதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா எங்களால ஒரு சின்ன புல்ல கூட எரிக்கவோ அசைக்கவோ முடியல. இப்போ இந்த தோன்றி மறைந்த இந்த பேரொளி யார் அப்படின்னு கேட்கிறான். உடனே உமாதேவி அந்த இந்திரங்கிட்ட சொல்றாங்க, இது வேறு யாரும் அல்ல, அண்ட சராசரங்களை எல்லாம் தாங்கி நிற்கும் சிவபெருமான், உன்னுடைய வஜ்ராயுதத்தினுடைய சக்தி, அக்னியுடைய சுட்டெரிக்கும் சக்தி, வாயுனுடைய வேகம், சூரியனுடைய ஒளி என அத்தனையுமே அவரிடமிருந்துதான் கடன் பெற்றவைகள். அவர் இல்லை என்றால் உங்களால் ஒரு சிறு திரும்பி கூட அசைக்க முடியாது அப்படின்னு உணர்த்தினால் தேவர்கள் அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்து அகந்தை நீங்கி இறைவனை சரணடைந்தனர். அப்ப இங்கதான் ஒன் சுடரோன் அப்படின்னா அக்னி, எல்லாத்துக்கும் மேல அவன் தான். நம்ம கடன் வாங்கிதான் எல்லாம், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், எந்த தேவர்கள் இந்திரனா இருக்கட்டும், எல்லாம் விட்டு கடன் வாங்கிதான் இருக்கிறாங்க. பேராற்றலும் ஒளியும் அவனுடையது. நம்ம உலக பார்க்கின்ற கண் ஒளி அவனுடையது, ஒளியாக அறிவாக அவனுடையது. அப்ப எல்லாவற்றுக்கும் ஆதாரமான பரம்பொருள் தற்பரம்னு அதை சொல்றாங்க. சரி, டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல என்ன பண்ணலாம்னா, அப்பப்ப நமக்கு போற ஈகோவை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஈகோவை மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும். நான் வர்றத கொஞ்சம் அடக்கி, நான் இல்ல அவன் தான் செய்ய வைக்கிறான் அப்படின்னு பண்ணிக்கணும். சமநோக்கு சகிப்புத்தன்மை, இதை நம்ம சொசைட்டில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அதுக்கடுத்து கவன குவிப்பு, விழிப்புணர்வு. லைஃப்ல நம்ம ரொம்ப சக்சஸ் ஆகணும்,
பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்கா அதை நம்ம செய்யலாம். அதுக்கு அடுத்தது என்வாரன்மெண்டல் அவேர்னஸ், சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம கொஞ்சம் நீட்டாவும் அழகாவும் வச்சுக்க ட்ரை பண்ணணும். இப்படியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது இயற்கையையும் நமக்குள்ளே இருக்கின்ற அறிவையும் சக மனிதர்களை மதித்து அகந்தையின்றி வாழ்வதையும் திருமந்திரம் நமக்கு காட்டுகின்றது. மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்கய்யா, மிக அருமை. நிறைய கத்துக்கிறோங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கிருத்திகா அம்மா வராங்களான்னு பாருங்க, எனக்கு காமிக்கல. இல்லை, எனக்கு மட்டும்தானா? ஒரு நிமிஷம். நான் வந்துட்டேங்க, மேல வந்துட்டேன். இடையில எனக்கு சவுண்ட் கேட்காம இருந்தது, அதனால கீழே போனேன், வெளில போனேன். திருப்பி ஜாயின் பண்ணும்போது லிசனிங் மோட்ல போச்சு. அதனால நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், நீங்க தான் மேல ஏத்துனீங்க. நன்றி. நீங்க தொடருங்க. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1716. ஒன் சுடரோன் அயன்மால் பிரசாபதி, ஒன் சுடரான இரவியோடிந்திரன், கண் சுடராகி கலந்தெங்கும் தேவர்கள், தன் சுடராயெங்கும் தற்பரமாமே. Translation: Bright light Brahma, Vishnu, Prajapati, bright light sun and Indra, like light to eye mingling everywhere as celestials, like cool light the supreme principle pervades everywhere. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் சுடரோன்னா ஒளிமிக்க சுடர். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது. அயன்னா பிரம்மா, மால்னா திருமால், பிரசாபதினா பிரஜாபதி. பிரஜாபதினா நிறைய நான் தேடினதுல, இன்டர்நெட்ல தேடினதுல லிஸ்டே கொடுத்துருக்காங்க. படைப்புக்காக இருக்கிற அனைத்து தேவர்களும், பிரம்மாவுக்கு கீழேயும் விஷ்ணுவுக்கு கீழேயும் வேற வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுல எது சரின்றது தெரியல, அதனால நானும் இங்கே அதை சொல்லலை. ஆனா படைப்புக்காக, இந்த உலக இயக்கத்துக்காக இருக்கிற தேவர்கள். ஒன் சுடரான இரவி, அந்த இரவிங்கிறது ரவி, சூரியன். அப்புறம் இந்திரன். ஒன் சுடரோன், இவங்கெல்லாம் இறைவனாகவே இருக்கிறவங்க. இன்னொருத்தவங்களும் இந்த ஒன் சுடராக இருக்கிறவங்க யாருன்னா நம்ம சூரியனும் இந்திரனும். இந்திரன் தான் அது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் பார்த்துருக்கோம். அவங்களும் இந்த உலகம் இயங்குறதுக்காக இருக்கிற நம்மளோட சூரியன், நம்ம சோலார் சிஸ்டத்துக்கே இருக்காங்க இல்லையா, இது அனைத்தும் இயங்குறதுக்காக இருக்கிற நீங்க சூரியனை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம சிறு தெய்வங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, கண் சுடராகி கலந்தெங்கும் தேவர்கள். இங்க கண் சுடராக இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிற நட்சத்திரங்களா பாக்குறேன். நம்ம கண்ணுக்கு தெரிகிற சுடராக இருக்கிற கலந்தெங்கும் தேவர்களாக இருக்கிற அனைத்து நட்சத்திரங்களும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கிறோம், அருந்ததி நட்சத்திரமா இருக்காங்க, வசிஷ்டர் நட்சத்திரமா இருக்காங்க அப்படின்னு. அந்த தேவ நிலையை அடைஞ்சவங்க நட்சத்திரமா இருக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த தேவர்கள் எல்லாம் நட்சத்திரங்களாக இருக்கிற அத்தனை. ஏன்னா இந்த அண்டலிங்கம்ன்றது இந்த அண்டத்துல இருக்கிற தேவ நிலைகளை, பெரிய நிலைகளை இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க. அப்படி பெரிய நிலையில இந்த அண்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தன் சுடரா எங்கும் தற்பரமாமே. தன்னா அருளாக பார்க்கலாம், குளிர்ச்சியாக பார்க்கலாம். இங்க நான் அருள் ஒளியாக, இறைவனின் அருள் ஒளியாகவே எங்கும் நிறைஞ்சிருக்கிறாங்க. தற்பரமாமே, தற்பரமானா அந்த உண்மை பொருளாகவே அவங்களோட. இப்ப நான் எனக்குள்ள இருக்க தானும் ஒண்ணுதான், உங்களுக்குள்ள இருக்க தானும் ஒண்ணுதான் இல்லையா. இறைவன்றதுதான் உண்மை. அது மாதிரி இத்தனை பேர் நமக்காக இருக்காங்க, இந்த அண்டத்துல இருக்காங்க அப்படின்னாலும் இது அனைத்துக்கும் பேஸா இருக்கிறது, ஆதாரமா இருக்கிறது யாருன்னா இறைவன் தான். அந்த ஒரே ஒரு ஒன் சுடர் தான் இத்தனையாக இங்க இயங்குது. அந்த அந்த இதுலதான் நான் இந்த அண்டலிங்க, ஏன்னா அந்த அண்டத்தை பத்தி சொல்றப்ப நம்ம அந்த இதுதான் பாக்குறோம். நம்ம இந்த அண்டத்துக்கு என்ன கொடுக்க முடியும்? இந்த அண்டம் இவ்வளவு பெரிய விஷயம் நமக்காக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமான உலகம் இது.
ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறார். தனித்தனியான உலகம் இது. அந்த மாதிரி படைப்பு நடந்திருக்கு. அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம என்ன குடுக்க முடியும் அப்படின்னா, அந்த மாரி இப்ப எப்படி சூரியன் எல்லாத்துக்குமான ஒளி குடுத்துட்டு இருக்கு இல்லையா? எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணத்தோட சூரிய தேவர்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நம்மளும் இப்ப இந்த அருந்ததி அம்மாலாம் பார்த்தோம்னா, அந்த அளவுக்கு தேவ நிலையில அந்த அளவுக்கு இருக்கிறவங்க. நம்மளால முடிஞ்சது இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம என்ன குடுக்க முடியும்னா, அந்த நல்ல ஃப்ரீக்வென்சி தான். நல்ல வைப்ரேஷன். நம்ம எண்ணம், சொல், செயல் எல்லாம் இறைவனை நோக்கியும், அந்த சிவத்தன்மைய நோக்கியும், அந்த விழிப்புணர்வுலயும், அந்த சிவத்தோட தன்மையாக நம்மளும் இருக்கும்போது, அந்த பிரபஞ்சத்துக்கோட இணைவா நாமளும் அந்த நட்சத்திர நிலை அடைஞ்சு, இறைவன் நிலை அடைஞ்சு, இறைவையோட கலக்க முடியும். அந்த இதை சொல்றதா தான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் சாலை வணக்கம். பிரஜாபதி அப்படின்னாக்கா இந்திரனுடைய மன்னிக்கணும், பிரம்மாவை தான் பொதுவா பிரஜாபதின்னு சொல்லுவாங்க. ஆனா பிரம்மானா பிரம்மா கிடையாது. பிரம்மாவிற்காக அவருடைய மானச புத்திரியர்களால் இந்த உலகம் வந்து படைக்கப்படுறது அப்படிங்கிறது கணக்கு. அந்த ரிஷிகளை தான் வந்து பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 9 பேரோ 10 பேரோ கணக்கு சொல்லுவாங்க. அவங்கதான் பிரஜாபதி அப்படின்னு அந்த படைப்பு தொழிலை செய்யக்கூடியது. சோ அந்த பிரஜாபதிங்கிற வார்த்தை பிரம்மனையும் அவனோடு சேர்ந்து பிரம்மனோடு சேர்ந்து இந்த உலகை படைப்பவர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதுதான் பிரஜாபதி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கு மந்திரம் வந்து ஒன் சுடரோன் அயன்மால் பிரஜாபதி, உன் சுடரான ரவியோடு இந்திரன், கண் சுடராகி கலந்தெங்கும் தேவர்கள் தன் சுடராய் எங்கும் தற்பரமாமே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த நேத்திக்கு மந்திரம் பார்த்திருப்பீங்க. அந்த மந்திரத்தோட தொடர்ச்சியாதான் நம்ம இதை பார்க்கணும். நேற்றுக்கு பார்க்க முடியல, கொஞ்சம் வெளியில போக வேண்டியது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏத்தினர் எண்ணிலி தேவரம் ஈசனை அப்படின்னு சொன்னார். எப்படி வாழ்த்தினார்களாம்? பசுந்தென்றல் வள்ளல் என்று. அப்போ இதெல்லாம் உணர்வு நிலைகள். பசுந்தென்றல் அப்படின்னா தென்றல்ல உணர முடியும். வள்ளல் அப்படின்னா யார வள்ளல்னு சொல்லுவாங்கன்னா, கொடுக்குறாங்களோ அவங்களதான் வள்ளல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டதினால், ஏதோ ஒன்றை உணர்வதினால் அவர்கள் வாழ்த்தினர். ஆர்த்தனர் அண்டங்கடந்து புறநின்ற காத்தனன் என்னும் கருத்தறியாரே அப்படின்னாரு. அவரோட உண்மையான விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க கிடைக்கிறத வச்சு, அவங்க அனுபவிக்கிறத வச்சு அவர்கள் வந்து இறைவனை புகழ்ந்து ஏற்றினார்கள் அப்படிங்கிற ஒரு பொருள்ல நம்பிக்கை. சுருக்கமா பார்த்தா அதனோட தொடர்ச்சியா இங்க பாருங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒன் சுடரோன் அயன்மால் பிரஜாபதி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒன் சுடரோன் அயன்மால் பிரஜாபதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல 2 விதமா புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னாக்க, இந்த அயன்மால் பிரஜாபதி இவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஆயுட்காலம் உண்டு. நமக்கே தெரியும். இதெல்லாம் வந்து திருமூலர் முன்னாடியே சொல்லி கொடுத்திருக்கிறார் நமக்கு இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு ஆயுட்காலம் உண்டு. அப்போ அவங்களுடைய ஆயுட்காலத்துல ஒரு 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 யுகம்னு எடுத்துட்டோம்னாக்கா, இந்த கலியுகம் அப்படின்னு எடுத்துன்னா, இந்த கலியுகத்துக்கு எத்தனையோ பிரம்மன்கள் வருவாங்க. இல்லைன்னா இந்த கலியுகம் ஒரு பிரம்மனுடைய ஆயுட்காலம் என்ன, ஒரு அயனுடைய மாலுடைய பிரஜாபதியினுடைய ஆயுட்காலம் என்னன்னு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கல்பகோடி வருஷமா இந்த உலகம் நடந்துட்டு இருக்கு. அதுல எல்லா அயனும் மாலும் பிரஜாபதியும் சுடர் பொருந்தியவர்கள் அல்ல. ஒன் சுடரோன் அப்படின்னு சொல்லும் போது அப்படி பொருந்திய அயன்மால் பிரஜாபதி அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஏன் அப்படி தெரிஞ்சுக்கணும்? அயன்மால் பிரஜாபதி வந்து ஒன் சுடராக கலந்து நிற்கக்கூடியவர்கள்
அப்படின்னு ஏன் நம்ம எடுத்துக்க முடியல அப்படின்னா, முன்னாடி சொல்லிட்டாங்க, அண்டங்கடந்த புறநின்று காத்தனன். அத புரியாதவங்களும் இருந்தாங்க. அந்த காலகட்டத்துலதான் பிரம்மனுக்கு தலைக்கணம் நேர்ந்தது, மாலுக்கு நடந்தது, பிரஜாபதிக்கு நடந்தது. எல்லாருக்குமே அந்த தலைக்கணத்தினால் அவரவர்கள் தண்டனை பெற்று மீண்டும் அந்தந்த காலகட்டத்துல அவங்க தெளிவு பெற்று சேர்ந்தார்கள் என்பது நம்மளுடைய புராணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதெல்லாம் தெரியுது நமக்கு. அப்ப இது என்ன நடக்கிறது அப்படின்னா, நல்லவங்களா இருக்கும்போது, இல்ல நல்லவங்க அயன்மால் பிரஜாபதியாக இருக்கும் பொழுது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். நம்ம லைனே ஒரு நமக்கு கதை சொன்னாங்க. இந்த கதை நம்ம தேவி பாகவதத்திலயும் பார்த்திருக்கோம். தேவி பாகவதத்துல தேவியினுடைய ஆதி வடிவாக அவளுடைய பிறப்பு எப்படி நடந்தது அப்படின்னா இப்படிதான். அந்த ஒளியாக நிற்கக்கூடியவள் தேவி அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த தேவி அது நிகழ்ந்த இடம் கூட நம்ம பேசியிருக்கோம். காளகஸ்திக்கு பக்கத்துல அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா ஒரு குறிப்பு கொடுத்துருப்பா நமக்கு. சோ இது வழி வழியாக புராணங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு, ஒன் சுடரோன் அயன்மால் பிரஜாபதி, ஒன் சுடரான ரவியோடு இந்திரன் அப்படின்னு. இந்திரன் விளைவுக்கு காரணமானவர். ஆனா அதே இந்திரன் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒன் சுடராக இறையோடு கலந்து நிற்கக்கூடியவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் சென்று அவர்களுடைய ஆணவங்களை அகற்றி ஆணவ மலங்கள் அற்ற அந்த தொழில் தர்மத்தோடு நிலைத்து நிற்கக்கூடிய அந்தந்த தொழில்நிலைகளை செய்யக்கூடிய இறையம்பெருமான்கள் தேவர்கள் அப்படின்னு நம்ம புரிந்திருக்கலாம். அவர்களோடு கண் சுடராகி கலந்தெங்கும் தேவர்கள் தன் சுடராய் எங்கும் தற்பரமாமே அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கண்ணில் சுடராக. அந்த கண்ணு இருந்தா மாத்திரம் பிரயோஜனம் இல்ல. இந்திரனா பதவியில உட்கார்ந்தா மாத்திரம் பிரயோஜனம் இல்ல. அவன் செய்யக்கூடிய வேலையை நம்ம இங்க செஞ்சாகணும். பிரமன் பிரமனா இருந்தா மாத்திரம் பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல இருந்தா மாத்திரம் போதாது. அந்த வேலையை சரியாக செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதனுடைய தன்மை வேணும். அதுதான் கண்ணு இருந்தா பத்தாது. அந்த கண்ணுல பார்க்கக்கூடிய ஒளி இருக்க வேண்டும். அந்த மாதிரி கண் சுடராகி அப்படின்னா அந்த கண் அதில் இருக்கக்கூடிய ஒளியாக அந்த தன்மையாக கலந்தெங்கும் தேவர்கள் தன் சுடராயெங்கும் அப்படின்னா தேவர்கள். அந்த தன் சுடராயெங்கும் அது அவர்களுடைய தன்மையாக மாறக்கூடிய தேவர்கள் தன் சுடராயெங்கும் தற்பரமாமே அப்படின்னு இருக்கக்கூடியது யாரு அப்படின்னாக்கா அது இறையம்பெருமான் தான் அங்கனம் நிற்கிறான் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது நான் நல்லவனா இருக்கும்போது அங்கே என்னுடைய இறைவன் நின்று என்னோடு செயல்படுகிறான். நான் என்னுடைய குணநலன்களின் அடிப்படையில் தான் தீயது செய்யும் பொழுது அங்கே என்னுடைய கர்ம வினை இது எனக்கு மாத்திரம் இல்ல தேவர்களுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு ஒரு பொருள்ல புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பொருள்ல நேற்றைய பாடலோட தொடர்ச்சியா நம்ம பார்க்கும் பொழுது தேவர்கள் பொதுவாகவே என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே இறையம்பெருமானினுடைய அந்த ஒரு பேர் சொல்றாங்க, அண்டங்கடந்து புறநின்று அப்படின்றாரு. அவங்களெல்லாம் தாண்டி இத்தனை பிரம்மாவை பார்த்திருக்காரு அவரு. இத்தனை ஊழிக்காலம் நடந்திருக்கிறது. அத்தனை ஊழிக்காலத்திலும் புதிதாக பிரம்மாக்களும் இந்திரனும் ஆளும் அயனும் தோன்றி கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்த அவரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரல அவங்களுக்கு என்ன வந்தது, எனக்கு இத்தனை விளைவுகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள், இத்தனை அற்புதங்களை அவர் வள்ளலாக நின்று எனக்கு உதவி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவங்க வாழ்த்துறாங்க. ஆனா நம்ம அதாவது நம்முடைய இந்த பிண்ட இடத்துல பிண்டத்துல பிறந்திருக்கிற நம்ம அந்த அண்டலங்கத்தை வெகு எளிதாக புரிந்து கொள்ளலாம். தேவர்கள் மாதிரி உனக்கு வழங்கப்பட்டதை வைத்து நீ அந்த இறைவனை அறிந்து கொள்ளாதே, அதை கடந்து நிற்கக்கூடிய அந்த தன்மையை பாரு அப்படின்றாரு. இப்ப நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கோம் அப்படின்னா அந்த கூட்டத்தோட தன்மை நமக்கு புரியாது. ஆனா நம்ம அந்த கூட்டத்தோட வெளியில வந்துட்டோம், அதுவும் ரொம்ப நல்லவங்க கூட்டம்னு பெயரெடுத்த ஒரு கூட்டம் இருக்கு.
இப்போ இப்போ நம்ம என்ன பண்றோம், மாம்பழ தோட்டத்துக்குள்ள போயிட்டோம். அப்ப மாம்பழ தோட்டத்துக்குள்ள போயிட்டா அந்த மாம்பழ தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆஹ் நன்மை தீமைகள், அதுல இருக்கக்கூடிய நல்ல பழம், அது அந்த மரத்தோட தன்மை எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அங்க இருந்து மாம்பழத்தை எல்லாம் பறிச்சு கூடையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு அப்ப பாக்குறோம் நம்ம. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அதுல இருக்கிற அழுகல் தெரியும். அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாம்பழத்தை எடுத்து பார்த்தா அதனுடைய புளிப்பு சுவை தெரியும், இல்ல இனிப்பு சுவை தெரியும். நம்மளால அதை பிக் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்த விட்டு வெளியில இருக்கோம் நம்ம. அப்ப இந்த பிண்டலிங்கத்தினுடைய ஒரு ஒரு தன்மை, ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த அண்டலிங்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இப்படிதான். நல்ல இந்திரனா இருக்கிறானா, நல்ல மாலயன் பிரஜாபதியாக இருக்கிறார்களா, நல்ல சூரியன் சந்திரனாக இருக்கிறார்களா, அப்ப அந்த தன்மையில இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா, அந்த இறைய பெருமானோடு கலந்து நிற்கக்கூடிய தேவர்கள். ஒன் சுடராய் கண் சுடராகி கலந்து எங்கும் தேவர்கள், தன் சுடராய் எங்கும் தற்பரமாமே. அப்ப அது எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளேயும் தன் சுடராகி அந்த தேவர்களுக்குள்ளே கலந்து நின்று செயல்படக்கூடிய அந்த இறையம்பெருமான் நமக்குள்ளும் தன் சுடராய் எங்கும் கலந்து நின்று இருக்கக்கூடிய தற்பரமாக அவன் இருக்கிறான் அப்படின்னா, அவங்கள்ட்ட மாத்திரம் எல்லாம் உங்கள்ட்டையும் இருக்காங்க. அப்ப இவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. அந்த நல்லவங்களா செயல்படுறதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையாக கலந்து நிற்கக்கூடியவன் இறையம்பெருமான். அந்த இறையம்பெருமான் உன் சுடராக தன் சுடராக உனக்குள்ளும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஸ்டேஜ் அப் நம்மளை கொண்டு போறாரு. நீ அவங்களுக்கு ஈக்குவல். ஆனா அவங்க புரிஞ்சுக்க முடியாதத நீ புரிஞ்சுப்ப. ஏன்னா அவங்க எதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு, எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைத்த நன்மைகளின் மூலமாக அவர்கள் அந்த தன்மைகளின் மூலமாக அவனை புரிந்து கொள்கிறார்கள். ஆனா நீ அப்படி புரிஞ்சுக்காத, நீ இவருடைய தற்பரமான நிலையை நீ புரிந்து கொள் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு டார்ச் லைட் அடிச்சு காமிச்சு அந்த டார்ச் லைட்டை உள்ளுக்குள்ள திருப்புறாரு திருமூலர். ரொம்ப சூட்சுமமான மந்திரம். இதுதான் முன்னாடி வந்திருக்கு. பிரஜாபதியை பத்தி முன்னாடியும் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடியும் பேசியிருப்பாங்க. இந்த ஒன் சுடர் தன் சுடர் இது எல்லாத்தையும் பத்தியும் முன்னாடி வந்திருக்கும். 3ஆம் தந்திரம் 4ஆம் தந்திரத்துல எல்லாம் ரொம்ப நிறைய பேசியிருக்கோம் நம்ம. அப்ப இப்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீ அந்த டார்ச் லைட்டை நமக்குள்ள திருப்பி காமிக்கிறாரு, நீ உள்ள பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம். இன்னும் சூட்சுமங்கள் இதுல இருக்கு. அது அனைவருக்கும் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, திருமூலர் காட்டி தருவான் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. நல்ல விளக்கம் கொடுத்தீங்கம்மா. பிரஜாதிபதி அதுவாகட்டும், நல்ல எளிமையான உதாரணம்லாம் சொல்லி எல்லாருக்கும் புரியணுன்ற அந்த உங்களோட மனசு, அது எல்லாமே நிறைவா இருந்ததுங்கம்மா. மிக்க நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து எதுவும் சொல்றீங்களா? கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். பழனி வேலையா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? மேல வரீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி. பண்ணிடுங்க அம்மா, யாரும் மேல வர மாதிரி தெரியல. சரிங்கம்மா, நிறைவு செஞ்சுக்கலான்றோம். நிறைவு செஞ்சுக்கலாமா. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.